டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஆமு பப்ளிகேஷன் டிஏஎஃப் அகாடமியோட ஜிகே புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மந்த். அந்த புத்தகத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாரானதுக்கப்புறம் ப்ராப்பராக பயிற்சிகள்லாம் எடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் முடிச்சதுக்கப்புறம் தேர்வுக்கு முன்னாடி ஒரு புக்கு நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த புத்தகம் தான் இந்த புத்தகம். ஸோ டெக்ஸ்ட் புக்ல இருந்து மிக முக்கியமான பொது அறிவு செக்ஷனுக்கான என்னென்ன பாடத்திட்டங்கள் உண்டோ அந்த பாடத்திட்டங்களுக்கான குறிப்புகள் எல்லாம் டெக்ஸ்ட் புக்ல இருந்து மிக மிக இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், கண்டிப்பா இதுல இருந்து நிறைய கேள்விகள் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படிங்கறதெல்லாம் எடுத்து தொகுத்து டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்து தொகுத்து உங்களுக்கு வந்து ஒரு அருமையான புத்தகம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இயற்பியல் பாடத்திட்டத்துக்கு ஒரு 35-36 பக்கங்கள்ல, சரிங்களா. ஸோ வேதியியல் வந்து 36 பக்கம் ஆரம்பிக்குது, இயற்பியல் வந்து முதல் பக்கம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு 35 பக்கங்களை இயற்பியல முடிக்கிறாங்க. அதை கம்ப்ளீட்டா முடிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. டெக்ஸ்ட் புக்ல இருந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், இதுல இருந்து கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதான் நம்ம வந்து கடைசியில் ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ ரிவிஷன் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு புத்தகம், சரிங்களா. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மற்ற எந்த விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கோ இல்லையோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா ஞாபகத்தில் இருந்தே ஆகணும். இதுல இருந்து கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து ஒரு புத்தகமா தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க டிஎஃப் அகாடமியில இருந்து. ஸோ இயற்பியல் வந்து பார்த்தீங்கன்னா 35 பக்கம், அடுத்து வேதியியல் 36 பக்கம் ஆரம்பிக்குது. அடுத்த பாடம் வந்து தாவரவியல் 70 பக்கம். ஸோ இது வந்து ஒரு 34 பக்கத்துல வேதியில முடிச்சிருக்காங்க. ஸோ 70 பக்கத்துல இருக்கிற தாவரவியல் வந்து 83 பக்கம் முடிச்சது. ஸோ ஒரு 13-14 பக்கத்துல வந்து தாவரவியல முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸோ விஷயங்களோ அதெல்லாம் எடுத்து தொகுத்து தான் இந்த புத்தகம் கொடுத்துருக்காங்க. என்ன தலைப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் காமிக்கிறேன், ஒரு முறை நல்லா பாத்துங்க. ஸோ தாவரவியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் விலங்கியல் ஆரம்பிக்குது, சுற்றுப்புறச்சூழல் ஆரம்பிக்குது, ஒரு 5 பக்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே காமிக்கிறேன், நல்லாவே பார்த்துக்குங்க. இந்த புத்தகங்களோட சாம்பிள் பேஜஸ் இந்த வீடியோல நான் காமிச்சிடுறேன், முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. புத்தகங்களோட விலை வந்து 450 ரூபா. நம்ம கேட்லாக் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம், அந்த லிங்கையும் ஒரு முறை நீங்க நல்லா பார்த்துக்கலாம். அதுல இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ் இல்லைனாலும் நிறைய புத்தகங்களோட சாம்பிள் பேஜஸ் இருக்கும். சமீப காலமாக வந்து நம்ம கேட்லாக்ல அப்டேட் பண்றதுக்கான நேரம் இல்லாமையும் சம்டைம்ஸ் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸும் வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து நிறைய புத்தகங்கள் இன்னும் கேட்லாக்ல ஆட் பண்ணாம இருக்கும். அதுபோல இதற்கு முன்னாடி இருந்த நிறைய புத்தகங்களோட விஷயங்களையும் சாம்பிள் பேஜஸ் அண்ட் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கேட்லாக்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கேட்லாக் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அதையும் பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இதுல வந்து நம்ம நிறைய சாம்பிள் பேஜஸ் இப்போ உங்களுக்கு நான் பரட்டி காமிச்சிட்டே இருப்பேன். அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட புத்தகங்களை பெறணும் வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். இந்த புத்தகம் வந்து 2-3 நாட்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் கணக்கு, சரிங்களா. ஒர்க்கிங் டேஸ் கணக்குல உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஒர்க்கிங் டேஸ் நான் சொல்றது லீவ் நீங்க கணக்கு எடுத்துக்கூடாது. சண்டே லீவ் வருது அப்படின்னா அதை நீங்க நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது. ஒரு நேஷனல் ஹாலிடே வருது அப்படின்னா அதை நீங்க கணக்கு எடுத்துக்கூடாது. புத்தகங்களை வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்லயோ இல்லாட்டி இந்தியா போஸ்ட்லயோ தான் அனுப்பி வைப்போம். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து புத்தகங்கள் வந்து 2 நாள் 3 நாள் 4 நாளுக்குள்ள வந்து சேர்ந்துடும், சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கீழே வந்து நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். கீழே வந்து அப்பப்போ வந்து ஸ்க்ராலிங்லேயும் வரும் நம்ம கடையோட வாட்ஸ்அப் நம்பர் அதான் ரெகுலர் ஃபோன் நம்பர் அதான், சரிங்களா. அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் ஃபோன் நம்பரா டைரக்ட் ஃபோன் கால்க்கு நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப்பில் வந்து இந்த புத்தகம் டிஏஎஃபோட ஜிகே புக் பொது புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த புத்தகம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணுவோம். அந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத வாட்ஸ்அப்ல மட்டும் இல்ல, இப்ப கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் பையிங் ப்ரொசீஜர் என்ன, அதை நீங்க பார்த்தா கூட போதும். 5 minutes 11 seconds ஓடக்கூடிய ஒரு டீடைல்டு ஆடியோ தான் அது, சரிங்களா. ஸோ நீங்க மெசேஜ் பண்ணதுல இருந்து இந்த புத்தகம் உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத, என்னென்ன புரோட்டோகால் என்ன ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு முறை பொறுமையாக வந்து அந்த ஆடியோவை கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். இந்த புத்தகம் வந்து சேர்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. இல்ல அதுக்கு பொறுமை இல்லாம நீங்க கேட்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட 5 minutesக்காக நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்கள் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நாங்களும் வந்து இந்த ஆடியோ கேளுங்கன்னு சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா புதிய கேள்விகள் அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த ஆடியோ வந்து கம்ப்ளீட்டா எல்லா டீடைல்ஸும் நமக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த புத்தகத்தோட பேரை மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல இந்த புத்தகம் வேணும்னு சொன்னீங்கன்னா போதும், நம்ம எல்லா டீடைல்ஸ் சொல்லிடுவோம். பேமெண்ட் ப்ரொசீஜர் சிஓடி பண்றது கிடையாது. பேமெண்ட் எப்படி பண்ண போறீங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலா, போன்பேவா, கூகுள் பேவா, அதோட நம்பர் என்ன, அதுல இருந்து எந்த டெலிவரி சர்வீஸ் நம்ம அனுப்பி வைப்போம், ப்ரொஃபஷனல் கொரியரா இல்ல இந்தியா போஸ்ட் ஆஃபீஸா அப்படிங்கறது வந்து என்ன
எப்போ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கால் வரும், எப்போ பிஓடி வரும், எப்போ புத்தகம் வந்து சேரும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அந்த ஆடியோவில் கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த ஆடியோ மட்டும் நீங்கள் ஒரு முறை கேட்டுட்டு அதுபடி ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். புத்தகம் வந்து மேக்ஸிமம் 2-3 டேஸில் வந்துடும். சரிங்களா? நம்ம நிறைய மாணவர்கள் வந்து நெக்ஸ்ட் டே புத்தகம் வாங்கிடுவாங்க, கம்ப்ளீட்டாக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுற மாணவர்கள். சரிங்களா? ஸோ அந்த ஆடியோ ஒரு முறை கேட்டுருங்க. நம்ம வந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டும் வாட்ஸ்அப்லையும் டைரக்டாக ஃபோன்லையும் கால்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் வீடியோ கால், வாய்ஸ் கால் அப்படின்னு நிறைய இருக்குது. சரிங்களா? அதில் எதுவுமே கால்ஸ் வந்துடாதீங்க, மிஸ்டு கால் கூட கொடுக்காதீங்க. சரிங்களா? வாய்ஸ் நோட் போடலாம், டெக்ஸ்ட் டைப் பண்ணி அனுப்பலாம். இந்த 2 ஆப்ஷன் உண்டு, அதில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டுடலாம். அந்த ஆடியோ ஒரு முறை கேட்டுட்டீங்க அப்படின்னு எந்த டவுட்ஸும் உங்களுக்கு ஆக்சுவலாக வராது. அதை மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் ஆடியோவில் இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கேட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணிடலாம். பட் நாங்கள் ரொம்ப உத்தரவாதமாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நீங்கள் அந்த ஆடியோ ஒரு முறை கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது அப்படிங்கிறதுல. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைரக்ட் ஃபோன் கால் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. வாட்ஸ்அப்பில் காலை அறவே வந்துட வேண்டாம். சரிங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு புத்தகம் வந்து ப்ராப்பராக வந்து சேரணும், டைமுக்கு வந்து சேரணும், டைமுக்கு எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம கால்ஸ் வர வேண்டாம், அந்த ஆடியோ முழுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஆன்லைனில் இருக்கிறனால நிறைய மாணவர்கள் கால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட ஒரு நாளைக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா 100 பேர் 200 பேர் கூப்பிட்டுறீங்க. சரிங்களா? அது போக வாட்ஸ்அப்பில் வரதை நாங்கள் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரி இல்லை அதுக்கு அடுத்த நாள் டெலிவரி எங்களால் கொடுக்க முடியும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மாணவர்கள் நீங்கள் இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்களால் மற்ற மாணவர்கள் பேமெண்ட் பண்ண மாணவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் புக் அனுப்பி வைக்கிறது டிலே ஆகும். ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்களுக்கு புத்தகம் கரெக்டாக போய் சேர்றதுக்கு. அப்போ தான் இன்னொருத்தங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு புத்தகம் கரெக்டாக வந்து சேர்றதுக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மட்டும் வாங்க. சரிங்களா? எஸ், நிறைய பக்கங்களை உங்களுக்கு சாம்பிள் பேஜஸாக காமிச்சிருக்கேன். இதையும் ஒரு முறை நல்லா பார்த்துக்கங்க. புத்தகம் வேணும், இந்த புத்தகம் உங்களுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவசியம் வாட்ஸ்அப்பில் புத்தகத்தோட பேரை மென்ஷன் பண்ணி லைனில் வாங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.